எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கற்பூரவள்ளி இலை ரசம் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். சிம்பிளாக 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். ஒரு இனுக்கு பிடுங்கி நம்ம அப்படியே தொட்டியில் ஒரு சின்ன பூந்தொட்டியில் ஊண்டி வச்சோம்னா நல்லா தழுத்து வந்துடும். நம்ம வீட்டுக்கு தேவையான இலைகள் நம்ம பிடுங்கி நம்ம ரசமாவோ சூப்பாவோ துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. சளி, இருமல், நெஞ்சு சளி, தொண்டை கரங்கரப்பு, செரிமான பிரச்சனை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டாலும் நல்லதுங்க. இந்த பனி காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம தேவையான அளவு பிடுங்கி நல்லா சுத்தமாக கற்பூரவள்ளி இலை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் சும்மா கொஞ்சமாக 2 இனுக்கு தான் பிடுங்கியிருக்கேன். அளவாக தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். 2 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்து, பூண்டு, பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கட்டி கொஞ்சமாக தான் இருந்துச்சு, இருக்கிறது போதும்னு சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் 1, 2 அரைச்சதுக்கப்புறமா தக்காளி 1.5 பழம் கட் பண்ணி வச்சதை அதையுமே சேர்த்து 1, 2 அரைச்சிக்கிறலாம். நைஸ் அரைக்கக்கூடாது. 1, 2 அந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாங்க. புளிப்பு நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் லைட்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கிறலாம் ரசத்துக்கு. எண்ணெய் கொஞ்சமாக தேவையான அளவு, நான் சும்மா கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்து, இது வத்தல் ஒரு 3 வத்தல் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கட்டுமேனு. பூண்டு 2 பல் தட்டி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெயில் வதக்குனோம்னா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா எல்லாமே சேர்த்து லேசாக வதக்கிட்டு அப்படியே நம்ம புளி தண்ணி எல்லாமே தேவையான அளவு ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து ரசத்தை இறக்கிற வேண்டியதாங்க. லேசாக கொதி வந்த உடனே சூப்பராக நமக்கு ரசம் ரெடி ஆயிரும். கற்பூரவள்ளி இலை ரசம் நல்லாயிருக்கும். சூடாக பார்த்திங்கன்னா டம்ளரில் இறக்கி நம்ம ஊற்றி குடிக்கும்போது தொண்டைக்கு இதமாக பனிக்காலத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா வாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கற்பூரவள்ளி இலை வாசம் அந்த ரசத்தில் அப்படியே தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சூப்பு மாதிரியும் குடிச்சிக்கிறலாம். நம்ம சாப்பாடு கூடயும் போட்டு சாப்பிட்டுக்கிறலாம், நம்ம விருப்பம்தான். சூடாக குடிக்கும்போது அந்த நெஞ்சு சளி, அந்த தொண்டை கரங்கரப்புலாம் நல்லாயிருக்கும். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் மாமாவும் ஊருக்கு வந்தோம். எங்கள் ஊருக்கு எங்கள் அப்பாவுங்க வீட்டில் தான் இப்போ இருக்கோம். உள்ளே அப்படியே வீட்டில் பேசிட்டு வெளியில் வரும்போது பூ பாருங்கள், ரோஸ் நல்லா பூத்துருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க. பிடுங்காம விட்டுருக்காங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நந்தியா வெட்டைன்னு சொன்னாங்க. இது சுகருக்கெல்லாம் நல்லதுன்னு எங்கள் அப்பாட்ட எங்கள் மாமா சொல்லிக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எதுக்காக எங்கள் அப்பாங்க வீட்டுக்கு வந்தோம்னா, நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் இல்லையா, அப்போ நாங்கள் எந்த விசேஷம் வச்சாலும் எங்கள் அப்பாங்க தான் செலவு எல்லாமே பார்த்து லாஸ்ட்டாக கணக்கு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் பணம் கொடுப்போம். அதான் பணம் கொடுக்குறதுக்காக வந்தோம். கொடுத்துட்டு அப்படியேவும் கொஞ்சம் நேரம் அப்படியேவும் பேசிட்டு கிளம்போது இந்த பூச்செடி எல்லாமே பார்த்தோம். பாருங்கள், பூச்செடி நல்லா படர்ந்து போயிருக்கு. அதான் பந்தல் மாதிரி போட்டு விடுங்கப்பா, நல்லாயிருக்கும். இப்படியே இருந்தால் பூச்சிப்பட்டை அடையும். அந்த மாதிரி தான் இந்த செடி நாங்கள் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இன்னும் பூ சீசன் வரல. பூ சீசன் வரும்போது நிறையா பூக்குங்க. இந்த செடிக்கு பேர் ஜாதிப்பூ செடின்னு சொல்லுவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த செடி கீழே அந்த என்ன ஆலமரமா அரச மரத்து இது மாதிரி செடி வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பிடுங்கி விட சொன்னேன். அப்பா பிடுங்கி விட்டுக்கிட்டு இருந்தார். இந்த வெயிலுக்கு அந்த மாதிரி முளைக்குதுடா. இது எல்லாமே காடாக இருந்தது இப்போ தான் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வீடாகிக்கிட்டு இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக. அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா பூ பிடிங்கி கொடுத்தாரு. வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. பாய், நன்றி, வணக்கம்.